ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு என்னடா அது சூர்யா வந்துட்டு இப்படி நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம மகாவை பற்றி அக்கறைலாம் படுறாருங்க. அச்சோச்சோ தம்பி உன்னோட கேரக்டரை விட்டு வெளியே வரப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, மகா இருந்துட்டு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தவொடனே நீ ஏன் டெக்கரேட் பண்ணலன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ஏன் நீங்கள் பண்ணலன்னு எனக்கு தெரில, நீ ஆனால் யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. நானும் அனாமிக்காவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் தான், என் மனசில் எந்த தப்பு இல்லை, போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம விஜய் சொன்ன அடுத்த நிமிஷம் இவங்க போய் ரெடி பண்ணுறப்பல ரெடி பண்ண போயிட்டாங்க. சரி ரெடி பண்ணவங்க சும்மா ரெடி பண்ண வேண்டியதுன்னு நம்ம சூர்யாவும் உரண்ட இழுக்கிறாங்க, வாங்க வந்து செய்வோம் அப்படின்ட்டாங்க. இவனாடாடா அப்பா அண்ணியனா மாறுறா, காஞ்சனாவா மாறுறா, காஞ்சூரியனா மாறுறா, புரியலையேடா சாமி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ என்ன மூடில் இருக்கா, போய் பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. கடைசியில் பார்த்தா ரோமியோ ஜூலியட் மூடுக்கு வந்துட்டாங்களாட்டுக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒவ்வொரு பூவையும் எடுக்கும் போது அவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் இவங்க வைக்கப்படுற மாதிரியும் இவங்க பேசுகிற மாதிரியும் நம்ம கல்லுக்குள் ஈரம் வந்த மாதிரி நம்ம ரோபோக்குள் காதல் மலர்ந்துருச்சான். சரி இதெல்லாம் நம்பிட்டோம், இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஃப்ளாஷ்பேக்லேயே கனவுலேயே வாழ்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது நம்ம சகுனி சித்ராவை டார்ச்சர் பண்ணுங்கிறதுக்கோசரமே இன்னைக்கு கௌதம் வரல, இங்கே வந்து படுங்க, ஆனால் பெட்டில் படுக்காதீங்கன்ட்டாங்க. ஐயோ இவ்வளோ பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியலன்னு சகுனி சித்ரா கவலைப்படுறாங்க. வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இவங்களாம் வருத்தப்படாத வாலிப சங்கத்தோட தலைவியாச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் அனாமிகாவுக்கும் நம்ம விஜய்க்கு ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணிட்டாங்க. ரூம்குள்ளே கொண்டு வந்து விட்டா எனக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் பிடிக்காது.